ஹலோ மை டியர் குக்கிங் காம்ரேட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்போ பார்த்தாலும் சாம்பாரை பண்ணி போர் அடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுங்க, அவங்களே வேணும்னு கேட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பருப்பில் கழுவிட்டு குக்கரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சுட்டேன். இன்னொரு சைடில் உங்களுக்கு தேவையான காய் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து முருங்கைக்காய், இதெல்லாம் கேரட் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டேன். தக்காளியும் வெங்காயம் மட்டும் மஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக புளி ஒரு கொட்டை அளவுக்கு எடுத்திருந்தேன், அதை நல்லா கரைச்சி சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூளுக்கு பதிலாக ஒரு 5 மிளகாவை தக்காளியோடு சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேன். அண்ட் வெந்த பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க, அது வாசனைக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா தேங்காய் வெள்ளைப்பூடு அப்புறமா சீரகம், நான் கொஞ்சம் குடம்புளி சேர்த்துருந்தேன், வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அரைச்சிட்டு அதையும் சாம்பாரில் சேர்த்துட்டு ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே சேர்த்து தாளித்து கொட்டினா டக்கராக ரெடி ஆச்சு. பிடிச்சிருந்துச்சா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.